ஹாய் வெனஸ்டே ஈவினிங் அண்ட் நான் என்னோடய ஃபிசியோதெரப்பி செஷனுக்காக கிளம்பியிருந்தேன். ஸோ கிளினிக் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்க்கான பேர் பார்த்திங்கன்னா ஐஎஃப்டி. எனக்கு வந்து ரொம்பவே வலி தாங்கிக்க முடியாத அளவுக்கு எஃபெக்டான போன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபீட்டுக்கு 2 சைடும் இருக்கக்கூடிய போன்ஸ் தான். அண்ட் சைடில் இருக்கிற போன்ஸ் அதோட வலி வந்து சொல்லி மாளாது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் லெக் வந்து உந்தி உந்தி நடந்தனால வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து இப்போது ரெகுலராக சிட்டிங்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் கையிலையுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த போன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வீக்கமும் வலியும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி மாவு பிசைறது, இல்லை க்ளே வந்து பிசைறது, ஸ்மைலி பால் ப்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஹோம் எக்ஸசைசஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெய்லி கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கெட்டில் சுடு தண்ணி எடுத்து அதில் உப்பு போட்டு கால் கையெல்லாம் வந்து முக்கி வைக்கிற மாதிரியும் சில அசைன்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் ஹெல்த்துக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த ஹோமில் ரெக்கமெண்ட் பண்ணின ரெமெடிஸும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் பாஸ்ட் 2 மந்த்ஸாகவே பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வைரல் இம்பேக்ட் வந்து ஒன்று மாற்றி வந்து வச்சு செஞ்சிட்டே இருக்குது. அண்ட் மென்டலி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸாஸ்டாக, ரொம்ப ட்ரெயின்டாக, ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிப்ரெசிவாக வந்து இருக்குது. எப்போ வந்து நார்மலி ஒரு ரொட்டீன் லைஃப்குள்ளே வருவோம் அப்படின்னு வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் இந்த இஷ்யூஸ்க்கு அப்புறம் நான் என்னோடய ஜிம்க்கு கூட வந்து போகிறதில்ல. கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ் ஆச்சு. அண்ட் லூஸ் பண்ண இன்ச்சஸ், வெயிட் எல்லாமே பார்த்திங்கன்னா பேரலி கெயின் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அது வேறு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து தள்ளுது. ஸோ ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வருமுன் காப்போம் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பூரி அண்ட் மட்டன் குருமா ஸ்டைலில் வந்து ஒரு பொட்டேட்டோ குருமா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.